மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அன்பர் அருமையான நண்பர் ரங்கசாமியை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம். மிக சிறந்த நண்பர், பண்பாளர், சிறந்த தொழில் முனைவர், தொழிலதிபர் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு தொழிலதிபர் ஆயிட்டாங்க. மிக சிறந்த தொழில் முனைவர். அவர்கிட்ட ஒரு வியாபார நுணுக்கங்கள்லாம் நிறைய கத்துக்கலாம். அவர்கிட்ட இருந்து மேல மேல அவர் இந்த மாதிரி நிறைய வாரங்களை கண்டு காண வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். அப்புறம் ஐயா இந்த மேடையில ஐயா தாமோதரனை பத்தி சொல்லணும்னா அப்புறம் நான் அர்த்தமே இல்லாம ஆயிடுவேன். ஐயா தாமோதரன் மிக சிறந்த அறிவு கொடை வள்ளல் என்றே சொல்லலாம். கொடை வள்ளல்னா நம்ம எம்ஜிஆர் தான் சொல்லுவோம். இப்ப அறிவு கொடை வள்ளல்னா நம்ம ஐயா தாமோதரன் அவர்கள் தான். இங்க ஒரு மீட்டிங்ல இத கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். தயவு செய்து ஒரு அரை நிமிஷம் பொறுத்துங்க. ஒரு மன விரக்தியோட ஒரு அம்மா இங்க வந்திருந்தாங்க. அப்ப ரொம்ப டிப்ரெஷன், ஹைலி டிப்ரெஸ்ட் லேடி. அவங்கள ஐயா மனசைய மாத்திட்டு இங்கிருந்து எழுந்து போகும்போது அவங்க ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக சென்றார்கள் என்று சொல்வதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அன்புக்கு உரியவர்கள். நான் ஒரு நேத்திக்கு ஒரு கதை ஒன்று படிச்சேன். கெல்ப் என்ற ஒரு அரசன், மிக சிறந்த அரசன், தன்னுடைய குடிமக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொள்வான். அப்படிப்பட்ட அரசருக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் என்ற ஒரு பேரரசன் இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று கருதி நாட்டை பிடிச்சிட்டார். நாட்டை பிடிச்சவன என்ன சொல்றாரு, அவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். எல்லா பெண்மணிகளும் தங்களால் இயன்ற பொருள்களையோ என்ன வேணா எடுத்துட்டு சுமந்துட்டு செல்லலாம் என்று. ஆனால் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் தங்களுடைய கணவர்களையும் தங்களுடைய குழந்தைகளையும் தோளிலே சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய அரசன் கெல்ப் அவருடைய துணைவியாரும் தன்னுடைய ராஜாவை, தன்னுடைய பதியை முதுகில் சுமந்து கொண்டு குழந்தையை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருப்பதை பார்த்து அந்த பேரரசன், ஐயோ இந்த மாதிரி தவறு பண்ணிட்டோமே, இவ்வளவு அன்புக்குரிய மக்களை நாம துன்புறுத்தி விட்டோமோ என்று சொல்லி அந்த நாட்டை கைப்பற்றிய நாட்டை திரும்ப அந்த அரசனுக்கே கொடுத்து விட்டான். இப்ப நான் இதை எப்படி சொல்றேன்னா, நம்ம தாமோதரன் ஐயாவுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு பெரிய நண்பர்கள் எல்லாம் அவருடைய தோல்ல சுமந்துட்டு இருக்கோம். நாங்க தோல்ல சுமந்துட்டு நம்ம இருக்கிறோம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.